வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. உண்ணுதல், உண்ணுதல், நினைத்தல், சாப்பிடுதல். உண்ணுதல், நினைத்தல், உண்ணுதல், சாப்பிடுதல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. பொருந்து, பொறுத்து. தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழையற்ற தொடர்: எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும். ஆன்சர் பி. ஒற்று பிழையற்ற விடையை கண்டறிக. ஒற்று பிழையற்றது: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது. எழுத்துப் பிழை நீங்கிய தொடரை தெரிவு செய்க. ஆன்சர் டி. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. எழுத்துப்பிழை நீங்கிய தொடர்: மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணை மையல் விருப்பம் என்பது சரியானது. நிறை மேன்மை, மதம் கொள்கை, பொறை பொறுமை. சரியான குறிப்பு பெயரெச்சத்தை தெரிவு செய்க. ஆன்சர் சி. சிறிய கடிதம். சிறிய கடிதம் என்பது குறிப்பு பெயரெச்சம். சரியான விடையை தேர்க. ஆற்று என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தெரிவு செய்க. ஆன்சர் ஆற்றுவான். ஆற்று என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் ஆற்றுவான். சரியான விடையை தேர்க. வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை கண்டறிக. வளர்ந்து. வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் வளர்ந்து. சரியான விடையை தேர்க. பனி என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை கண்டறிக. பணிந்து. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. படித்தான். வேர்ச்சொல் படி. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. நடக்கிறது. வேர்ச்சொல் நட. நடக்கிறது என்பது வினைமுற்று. இதன் வேர்ச்சொல் நட. ஒருமைப்பன்மை அறிந்து தவறான தொடரை தேர்க. தவறான தொடர்: அது புத்தகம் அல்ல என்பது தவறானது. சரியான தொடர்கள்: அவன் கோழை அல்லன், இவள் குழந்தை அல்லல், அவர்கள் விருந்தினர் அல்லர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. சரியான வினாச்சொல் எங்கே. கோடிட்ட இடத்தை நிரப்பி சரியான விடையை எழுதுக. விடை நேரடி விடையாக இருப்பதால் அது வெளிப்படை விடை எனப்படும். விடை நேரடி விடையாக இருப்பதால் அது வெளிப்படை விடை எனப்படும். அவ் என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து. ஆன்சர் உ. அவ் என்ற எழுத்தின் இணை எழுத்து உ. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பின்வரும் சந்தக் கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. கால மழைத்தூறலிலே கழையாய் பிறப்பெடுத்தோம். சரியான தொடர்: கால மழைத்தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம். கால மழைத்தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. விடு வீடு. விடு பிரிந்து போதல், வீடு குடியிருப்பு. விடு பிரிந்து போதல், வீடு குடியிருப்பு. விழித்து ப்ளஸ் எழும் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விழித்தெழும். விழித்து ப்ளஸ் எழும், விழித்தெழும். நீலம் ப்ளஸ் வான், நீலவான். இவை ப்ளஸ் எட்டும், இவை எட்டும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் ப்ளஸ் அளந்தது. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் அரும்பு, செம்மல், போது. அவன் நன்கு படித்தான், அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். இணைப்புச் சொல் அதனால். அவன் நன்கு படித்தான், அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். பேச்சு வழக்கு சொல் உத்தியோகம். இணையான தமிழ்ச்சொல் பணி. ஊர்பெயரின் மருவை எழுதுக. உதகமண்டலம் மருவு உதகை. உதகமண்டலத்தின் மருவு உதகை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுநிலைமை.
புல் என்பதன் வேறு பெயர் பறவை. எழுத்து வழக்கு ஒத்தடம். ஒத்தடம் என்பதன் எழுத்து வழக்குச் சொல் ஒற்றடம். ஒத்தடம் என்பதன் எழுத்து வழக்குச் சொல் ஒற்றடம். இருபொருள் தரும் சரியான விடையை தெரிவு செய்க. திங்கள் என்பதன் இருபொருள் மாதம், சந்திரன். ஒருபொருட் பன்மொழி. சூரியன் என்பதன் பொருள்கள் பரிதி, வெய்யோன். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சரியான அகரவரிசை காப்பு, சப்பாணி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. பொருந்தா சொல்லை கண்டறிக. சென்றால், வந்த, சித்திரை, நடந்து. பொருந்தாதது சித்திரை. ஆனைக்கொம்பன், குண்டு, குதிரைவாலி, சிறுமணி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் சம்பா நெல் வகைகளை குறிக்கும். சம்பா நெல் வகைகளை குறிக்கும். பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. வவ் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கவர். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. என்னே இதன் பெருமை. இதில் எவ்வகை உணர்ச்சிக்குரிய வியப்புக்குறி இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் வியப்புக்குரிய. வியப்பு என்ற உணர்ச்சிக்குரிய வியப்புக்குறி இடம்பெற்றுள்ளது. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. முற்றுப்புள்ளி பொருள்களை எண்ணும் நிலை என்பது தவறானது. முற்றுப்புள்ளி தொடர் முடிந்ததை குறிக்கும் புள்ளி முற்றுப்புள்ளி. முக்காற்புள்ளி சிறு தலைப்பு. காற்புள்ளி ஆகவே முதலிய சொற்களின் பின். காற்புள்ளி ஆகவே முதலிய சொற்களின் பின். அரைப்புள்ளி ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வரும் இடங்களில் அரைப்புள்ளி பயன்படும். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. செயப்பாட்டு வினை வாக்கியம். சரியான தொகைமரபை தேர்ந்தெடு. சரியான தொகைமரபு கற்குவியல். கற்குவியல் என்பதே சரியானது. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. பூக்கொய், இலை பறி, கூடை முடை, பானை செய் என்பது பொருந்தாதது. பானை, வனை என்பதே சரியானது. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. புறா குணுகும் என்பதே சரியான மரபு தொடர். புறா குணுகும். கத்திரியின் இளநிலை நாற்று. சரியான தொடரை தேர்ந்தெடு. நேற்று மழை பெய்தது. ஒன்றன்பாலை குறிக்கும் சொல்லை கண்டறிக. ஒன்றன்பாலை குறிக்கும் சொல் வந்தது. அஃறிணை அல்லாத சொல்லை கண்டறிக. காடு, காற்று, தளபதி, ஆந்தைகள். அஃறிணை அல்லாதது தளபதி. ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கயல்விழி திருக்குறளை படித்தாள். செய்வினை தொடர். எவ்வகை வாக்கியம்? புத்தகம் காணாமல் போயிற்று. செயப்பாட்டு வினை வாக்கியம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. வாய்மை எனப்படுவது மற்றவர்க்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல். கீழ்காணும் தொடர்களில் ஒரு பொருளை தரும் இணை நேரிணையை சுட்டுக. தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி. பாராட்டி சீராட்டி என்பது நேரிணை. கலைச்சொல் அறிக. வெதர் வானிலை. இன்டர்நெட் என்பதன் தமிழ்ச்சொல் இணையம். ஆர்ட் கிரிட்டிக் என்பதன் கலைச்சொல் கலை விமர்சகர். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் வான்வெளி. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடு. பின்வருவனவற்றுள் எது அலோகேஷன் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு தமிழ் கலைச்சொல் அல்ல? ஆன்சர் ஒதுக்கீடு. ஒதுக்கீடு என்பது அலோகேஷன் என்ற ஆங்கிலச் சொல்லின் தமிழ் கலைச்சொல் அல்ல. கலைச்சொல் தேர்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை தேர்வு செய்க. புரோசடி யாப்பிலக்கணம். அக்ரானமி உழவியல். திருக்குறளில் கூறியுள்ள அறநெறி கருத்துக்களை அனைவருக்கும் எடுத்துரைத்து விழிப்புணர்வூட்டும் வகையில் செயலாற்றி வரும் நெறியாளர் ஒருவருக்கு
1986ஆம் ஆண்டு முதல் ஐயன் திருவள்ளுவர் விருது யாரால் வழங்கப்படுகிறது? ஆன்சர்: தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது. பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. மரபு தொடர்களை பொருளோடு பொருத்துக. கானல் நீர். கானல் நீர் என்பது இருப்பது போல் தோன்றும், ஆனால் இருக்காது. மரபு தொடருக்கு உரிய பொருளை தேர்வு செய்க. அவசர குடுக்கை. எண்ணிச் செயல்படாமை. சரியான மரபு தொடரால் நிரப்புக. திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. பின்வரும் உவமை தொடரின் பொருளறிக. கண்ணினை காக்கும் இமை போல. அக்கறையாக. கண்ணினை காக்கும் இமை போல அக்கறையாக. கிணற்று தவளை போல. வெளி உலகம் தெரியாமல் இருப்பது. எலியும் பூனையும் போல எதிரியாக. எலியும் பூனையும் போல எதிரியாக இருப்பது. உதகை, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் குளிரை தாக்குப்பிடிக்க முடியாத அரிய வகை தாவரங்களை கண்ணாடி அறைகளில் வைத்து பராமரிப்பார்கள். கண்ணாடி அகச்சிவப்பு கதிர்களை கடத்தாது. அந்த வெப்பம் உள்ளேயே தங்கி அறையை சூடாக்கி விடுகிறது. பசுங்குடில் விளைவு என்பது இதுவே. புவிப்பரப்பில் விழும் சூரிய வெளிச்சம் இதே வேலையைத்தான் செய்கிறது. வளிமண்டலத்தில் உள்ள கரிமவளி கண்ணாடி போல அகச்சிவப்பு கதிரை சிறைப்படுத்தி பூமியை சூடாக்குகிறது. உலகம் உயிர்த்திருக்க இந்த வெப்பம் தேவை. பூமிக்கோளம் வெள்ளிக்கோளுக்கும் செவ்வாய்க்கோளுக்கும் இடையில் தனது அச்சில் சுழன்றபடி சூரியனை வலம் வருவது. வெள்ளிக்கோள் சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோள். செவ்வாயின் நிலைமையோ -85 பாகை செல்சியஸ் உறைநிலை. 4 பாகை வெப்பத்தை மட்டும் உயர்த்த முடிந்துவிட்டால் அங்கே உறைநிலையிலுள்ள கரிமவளக்கூறுகள் வளிநிலைக்கு திரும்பி படிப்படியாக செவ்வாய்க்கோள் மித வெப்பநிலைக்கு வந்துவிட முடியும். அதன் பிறகு அங்கு உயிரினங்கள் குடியேற்றம் சாத்தியப்படலாம். கண்ணாடி டேஷ் கடத்தாது. ஆன்சர்: அகச்சிவப்பு கதிர்களை கடத்தாது. கண்ணாடி அகச்சிவப்பு கதிர்களை கடத்தாது. சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோள் வெள்ளிக்கோள். வளிமண்டலத்தில் உள்ள கரிமவளி அகச்சிவப்பு கதிரை சிறைப்படுத்தி பூமியை சூடாக்குகிறது. மலைப்பகுதிகளில் குளிர் தாக்குப்பிடிக்க முடியாத அரிய வகை தாவரங்களை கண்ணாடி அறைகளில் வைத்திருப்பர். வளிமண்டலத்தில் உள்ள கரிமவளி கண்ணாடி போல செயல்படுகிறது. ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் என்ற தொடரின் தமிழாக்கம். வேட்பாளரிடமிருந்து. ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் வேட்பாளரிடமிருந்து. ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ்ச்சொல் பேட்டன் காப்புரிமை. மைக்ரேஷன் வலசை. ரிவிவாலிசம் மீட்டுருவாக்கம். ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி. அறிக அறிவியல் என்னும் அறிவியல் இதழை நடத்திய ஆன்மீகத் துறவி குன்றக்குடி அடிகளார். குற்றால முனிவர் என புகழப்படுகின்ற கவிஞர் டி.கே. சிதம்பரநாதர். இருண்ட வீடு என்ற நூலை இயற்றியவர் பாரதிதாசன். தாயகத்துக்குச் சென்ற போப் 1885 முதல் 1908ஆம் ஆண்டு வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் எவ்விரு மொழிகளை கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர்: தமிழ், தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார். கண் என்ற அடிச்சொல் தோடா மொழியில் எவ்வாறு அமைந்துள்ளது? ஆன்சர்: கொன். கண் என்ற அடிச்சொல் தோடா மொழியில் கொன் என்று அமைந்துள்ளது. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் காணப்படும் மொழி தமிழ் மொழி.
கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரிகண்டம் லெமூரியா கண்டம். சரியான விடையை தேர்க. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். பண்ணெண்ணாம் பாடற் கியைபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். மேற்கண்ட குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமையணி. சரியான சீர் அமையப்பெற்ற குறளடியை கண்டறிக. ஆன்சர் கற்ற செலச் சொல்லுவார். கற்ற செலச் சொல்லுவார். வினையால் வினையாக்கிக் கோடல் நனைகவுள் யானையால் யானையாத் தற்று. இக்குறட்பாவில் குறிப்பிடப்படும் விலங்கு யானை. சரியான குறட்பாவினை தேர்வு செய்க. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றியெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. குறட்பாவில் விடுபட்ட சீரினை இட்டு நிரப்புக. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். தேங்க்யூ.